மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாலேஜ் வேணுமா இல்லை சிம்பிளாக பண்ணலாமா? இதுதான் நிறைய பிகினர்ஸோட ஒரு பெரிய கொஸ்டின். இன்றைக்கி மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மியூச்சுவல் ஃபண்டை க்ரியேட் பண்ணதே உங்களை மாதிரி மக்களுக்காக தான். யாருக்கிட்ட டைம் இல்லையோ, யாருக்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டீப் நாலேஜ் இல்லையோ அவங்களுக்காக தான். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அண்ட் எங்கே இருந்து ப்ராஃபிட் வருதுன்னு எல்லாத்தையுமே சிம்பிளாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நான் மணிமாறன், MFD. மியூச்சுவல் ஃபண்டை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு இமேஜின் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அதை ஒரு ட்ரிப் பிளானரை பார்த்து கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுவார், ஸோ நமக்கான வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுவார், நம்ம எங்கே போகணுமோ அதுக்கான பிளான் பண்ணி தருவார். ஸோ நம்ம ட்ரிப் போகிற அந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ உங்ககிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய், என்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய், இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு 2000 ரூபாய், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இதுதான் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், AUMனு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை யாராவது மேனேஜ் பண்ணணும்ல, அவங்க தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ். அவங்க ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வேலை நம்ம பணத்தை எடுத்து கரெக்டான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸை திருப்பி தர்றது. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் மானிட்டர் பண்ண வேண்டியதில்லை, ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கு பதிலாக அந்த வேலையை செய்வார். இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அது உங்கள் ரிட்டர்ன்ஸில் இருந்து கட் ஆகும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றத ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஃபார் யுவர் ஸ்மால் சேவிங்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஒரு டவுட் வரலாம், ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்? அவர் அந்த பணத்தை அசெட் அலோகேஷன் பண்ணுவார். நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் பண்ணியிருந்தோம்னா நம்ம பணத்தை நல்ல கம்பெனிஸோட ஷேர்ஸில் போடுவார். டாடா, ரிலையன்ஸ், HDFC இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் நமக்கு கிடைக்கும். டெட் ஃபண்ட்ஸாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லைன்னா பெரிய கம்பெனிஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. இது சேஃப், ஆனால் ரிட்டர்ன் கம்மி. இந்த மார்க்கெட் கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கும்போது நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட்ஸ் வாங்குவீங்க, லைக் ஷாப்பிங் மாதிரி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் NAV இருந்ததுன்னா 10 யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் மேலே போனால் உங்கள் NAV, நெட் அசெட் வேல்யூ ஏறும். மார்க்கெட் கீழே போனால் உங்கள் NAV இறங்கும். பிகினர்ஸ் நினைக்கிறது என்னென்னா, மார்க்கெட் கிராஷ் ஆனால் என் பணம்லாம் போயிடுமோன்னு. ரியாலிட்டி என்னென்னா, மார்க்கெட் கிராஷ் ஆனால் ஸ்டாக்ஸோட ரேட் குறையும். அந்த டைமில் உங்கள் ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதில் நிறைய யூனிட்ஸ் வாங்குவார். ஸோ ஆஸ் அ பிகினர் நீங்கள் மார்க்கெட்டோட டெய்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து பேனிக் ஆகவே வேண்டாம். ஃபண்ட் மேனேஜர் அந்த வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். நிறைய பேரோட டவுட் என்னென்னா, என்கிட்ட நிறைய பணம் இல்லை, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. இதுக்கு தான் SIPன்றது இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த SIPனா என்னென்னா, இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ நம்ம வீட்டில் டெய்லி பால் பாக்கெட் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட், ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகும். ஸோ நம்ம நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம், இந்த SIP பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். மார்க்கெட் மேலே இருக்கும்போது உங்களுக்கு கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும், மார்க்கெட் கீழே இருக்கும்போது நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். லாங் டேர்மில் உங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகும். இதை தான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது, டிசிப்ளின். நம்ம எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ஆனால் SIP நம்மளை இன்வெஸ்ட் பண்ண வைக்கும். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், இதுதான் சீக்ரெட். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, 500 ரூபாய் தான், அதில் என்ன ஆக போகுதுன்னு கேட்பாங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு 500 rupees இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறும். நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை விட எவ்வளோ காலம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். டைம் இஸ் த பிக்கஸ்ட் மல்டிப்ளையர் இன் இன்வெஸ்டிங். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸில் பிஹெச்டி வேணுமானா இல்லை, ஜஸ்ட் காமன் சென்ஸ் அண்ட் பேஷன்ஸ் போதும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய பணம் வேணுன்றது இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்தாலும் சரி, இல்லை 5000 ரூபாய் இருந்தாலும் சரி, உங்களுடைய SIP இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ ஜேர்னி, இட்ஸ் நாட் அ லாட்ரி டிக்கெட். இது உங்கள் ஃபியூச்சரை பில்ட் பண்ணுற ஒரு டூல். பிரிக் பை பிரிக், கீப் இட் சிம்பிள், ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் லெட் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் டூ த ஹெவி லிஃப்டிங் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.
Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.